நீங்க வந்து நம்ம சினிமா இண்டஸ்ட்ரிக்கு கரெக்டா வரும்போது ஒரு சூப்பரான டைரக்டர்கிட்ட வந்து ஒர்க் பண்ணிருக்கீங்க, பிரதீப் ரங்கநாதன் அவர்கள்ட்ட. ஸோ அந்த ப்ராசஸ் பத்தி சொல்லுங்க. எப்படி அவர்கிட்ட வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா போய் அப்ரோச் பண்ணீங்க? ஆக்சுவலி அவர் கோமாளி முடிச்சுட்டு லவ் டுடேக்கு வந்து ஒரு ஏடி கால் போஸ்டர் ஒன்று போட்டிருந்தாரு. ஸோ அதுக்கு நான் அப்ளை பண்ணேன். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு 8,000 to 10,000 மெயில்ஸ் வந்திருந்தது அவரு. ஸோ அதில் ஒரு ஒரு ஆளாக நான் அப்ளை பண்ணியிருந்தேன். அப்போ அந்த ப்ராசஸில் தான் அது பார்த்தீங்கன்னா ஒரு 3 ரவுண்ட்ஸ் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு ரவுண்டு, ஸோ அந்த 3 ரவுண்டு கிளியர் பண்ணி ஒரு 10 பேர் அவர்கிட்ட ஜாயின் பண்ணோம். அதுக்கப்புறம் 10 பேர் ஒரு 8 பேரோ ஒரு ஆச்சு. ஸோ அப்புறம் நாங்கள் லவ் டுடேயில் ஒர்க் பண்ணோம். ஸோ லவ் டுடே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ராட்ச்லேருந்து அந்த ஸ்கிரிப்டிங் ஸ்டேஜ்லேருந்து எண்டிங் வரைக்குமே ஃபுல்லாக ஒர்க் பண்ணோம். அதை தாண்டி நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் அவர் கூட எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 5 years ட்ராவல் அவர் கூட. ஸோ ஒர்க் பண்ணோம். அது முடிச்சுட்டு நான் படம் பண்ண வந்துட்டேன். ஸோ அந்த பேட்சில் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வெளியில் வந்து படம் பண்ணுறேன். சுபாஷ்ன்னு சொல்லிட்டு இன்னொரு என்னோட கொலீக், என் ஃப்ரெண்டு, அவருமே ஏஜிஎஸ் அர்ஜுன் சார் படம் ஒன்று பண்ணிட்டுருக்காரு. அப்புறம் இன்னொருத்தர் தீபன் ஒருத்தர் படம் பண்ண போகிறாரு. அப்புறம் டிசில்வான்னு இன்னொருத்தர். ஸோ எல்லாருமே லைனாக இருக்காங்க. சூப்பர்.